ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பென்சில் டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலரில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 1 சென்டிமீட்டர் தான் விட்டு இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம பென்சில் மேலே அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். இதோட லென்த்து வந்து உங்கள் பென்சிலுக்கு ஏற்ற மாதிரி லென்த்தில் இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கிற லென்த் வந்து 10 நாளும் பரவாயில்ல, நம்ம வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இப்போ நான் எடுத்த பேப்பர்லேருந்தே 10 இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ண போனால் திரும்ப வந்து சின்னதாக பேப்பர் கட் பண்ணி எடுத்து அது இது கூட இப்படி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் நம்ம ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இப்படி ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பென்சில் ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ரவுண்ட் சைஸில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 ரெட் கலர், அதுக்கப்புறம் 1 வந்து பிளாக்கு. இப்போ இந்த ரெட் பேப்பர் இருக்கு இல்லையா, அது மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த பிளாக் பேப்பர் மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பிளாக் டாட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இதை இது கூட அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐஸ்க்காக ஒயிட் கலர் பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஒட்டிடலாம். லாஸ்ட்டாக ரெட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் இதுக்கு மேலே இப்படி அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இதை ஸ்கேலில் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பென்சில் கூட க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லேடி பக் பென்சில் ரெடி. ஸோ இது மாதிரி பக் மட்டும் இல்லை, உங்களுக்கு பி மாதிரி பண்ணோம் இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக செகண்ட் ஒன்க்கு இந்த மாதிரி வாஷி டேப் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு பேப்பரை வச்சு எப்படி ரோல் பண்ணமோ அதே மாதிரி இந்த டேப் யூஸ் பண்ணி இதில் ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். உங்ககிட்ட என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அதையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். மேலே வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். மேலேயும் எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா ஷார்ப் பண்ணும்போது அது கரெக்டாகிடும். ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கிளிட்டர் ஷீட்டில் வச்சு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் டேரெக்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணுறதாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். இதில் தெரியலன்னு நினைக்கிறேன், இந்த ஒயிட் பேப்பரில் காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி 2 லைன் போட்டிருக்க இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஜஸ்ட் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இப்போ இது வழியாக நம்மளுடைய பென்சிலை இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர்ஃப்ளை பென்சில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரிமூவபிள் அப்படிங்கிறதுனால இதை கழட்டி நம்ம வேறு பென்சிலையோ இல்லை பென்னிலோ கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி கோல்டன் கலர்லேயும் ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லை, இதுவே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வேணும்னா ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
தேர்ட் ஒன்க்கு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை 2 வாட்டி இப்படி மடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன், திரும்ப இன்னொரு வாட்டி இதை திரும்ப ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் லீஃபோடைய அந்த பாதி ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் ட்ரா பண்ண வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன், கீழே கொஞ்சம் கேப் இருக்குது, கட் பண்ணால் இன்னும் கிளியராக தெரியும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இந்த பென்சிலில் ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணுமோ அதே மாதிரி ப்ளூ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பென்சில் கூட அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் இந்த மாதிரி இதை ரோல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துமே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஃபைனலாக நம்ம வந்து இதை இப்படி கட் பண்ணிக்க போகிறோம். 2 சைட்லேயும் ரொம்ப கிட்ட நம்ம கட் பண்ணிட்டே வரலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபெதர் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட தேர்ட் ஒன் ஃபெதர் பென்சிலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.